அனைவரோடு நீதிமொழிகளின் புத்தகம் 9வது அத்தியாயம். முதல் 4 வசனங்கள். நீதிமொழிகள் 9 முதல் 4 வசனங்கள். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவரிடத்தில் வரக்கடவன். இந்த காலவேளையில் உங்களோடு பேச கர்த்தருடைய ஆவியானவருடைய இருதயத்தில் தந்த அவருடைய வசனம், தேவனுடைய ஞானம் நம்மை கட்டும், அலங்கரிக்கும், விருத்தியாக்கும். தேவனுடைய ஞானம் நம்மை கட்டும், அலங்கரிக்கும், விருத்தியாக்கும். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை தியானிக்க உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே நீர் எங்களோடு கூட பேச உம்மை நாங்கள் அழைக்கிறோம். தேவனுடைய கிருபையும் உம்முடைய தயவும் உம்முடைய ஆசீர்வாதமும் கூட இருந்து நடத்தட்டும். நீர் திறந்து கொடுத்த அனுகூலமான வாசலுக்கு நன்றி. ஏற்றுக்கொண்ட எல்லா மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவன் தந்திருக்கிற வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி நம்முடைய கலப்பில்லாத சத்திய சுவிசேஷத்தை வார்த்தையை எங்கும் பிரசங்கிக்க நீர் கிருபை அருளும். கனமும் துதியும் உமக்கே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த அநேக வாரங்களாக அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் தொடரை நாம் அதில் பார்த்துட்டு வரோம். அதில் ஏறத்தாழ அந்த உபதேசத்துக்குள் உள்ளடக்கமாய் சொல்லப்பட வேண்டிய நிறைய விஷயங்களை நான் பேசியிருக்கிறேன். ஆகவே இனி வருகிற இந்த மாதத்திலிருந்து அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தைக்காக ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் ஒரு பாடத்தை தேர்வு செய்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். மற்ற வாரங்களில் பொதுப்படையான சில செய்திகளையும் கலந்து பேச ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் தந்த அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இதை நான் செய்கிறேன். நான் வாசித்த இந்த வேத வசனத்தில் சாலமோன் ஞானி அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஞானம் தன் வீட்டை கட்டும், அது தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்க்கும், தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தும். இந்த 2 வசனத்திற்குள் தேவ ஞானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாக்குகிறது என்பதை குறித்த ஒரு புரிதலை சாலமோன் இங்கே சொல்லுகிறார். கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் முன்பதாக நாம் வாழ்ந்த வாழ்வுக்கும் இப்பொழுது நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வந்ததற்கும் பின்பு என்ன மாற்றத்தை நாம் சந்தித்திருக்கிறோம், என்ன வித்தியாசங்கள் நமக்குள் ஏற்பட்டிருக்கிறது, அவரை அறிகிற அறிவின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன, நாம் எந்த நிலைமையில் இருந்தோம், இன்றைக்கு எந்த அளவிற்கு நாம்
வந்திருக்கிறோம். சில பேர் ரொம்ப சலித்து கொள்ளுகிற வார்த்தை, ஆண்டவர்கிட்ட போய் அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்கலையே, என்னத்த ஜான் ஏறினா எனக்கு என்ன சறுக்குதுங்க, முழம் சறுக்குகிறது, இப்படி ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும் எதுவும் நடந்த மாதிரி தெரியலையேங்க என்று அலுத்து கொள்ளுகிற சலித்து கொள்ளுகிறவர்கள் உண்டு. அது அவருடைய இயலாமையா அல்லது என்ன காரணம் என்பது தெரியவில்லை. ஆனால் தேவன் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். அவர் ஒன்றை சொல்லுவாரானால் அது நிச்சயம் நடக்கும். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை நான் திரும்பி பார்க்கும்போது, என்னுடைய ஊழிய பயணத்தை நான் முடித்து நான் கடைசியாக விமானத்தில் ஏறி உட்கார்ந்த பொழுது தாவீது சொன்ன வாசனம் என்னுடைய இருதயத்துக்குள்ளே வந்தது. ஆண்டவரே, இம்மட்டும் நாங்கள் கடந்து வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய வீடு எம்மாத்திரம். நம்ம இந்திய வரைபடத்தில் இந்தியான்னு ஒரு தேசம் இருக்குதுன்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனால் இந்த ஊர் எங்கே இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? வாயிலே நுழையாது. இங்கே இருக்கிற நேட்டிவ் மக்களுக்கே இந்த ஊர் பெயரை சரியாக உச்சரிக்க தெரியல. அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய ஒரு அடையாளமோ அதற்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டியே இல்லாத இந்த ஒரு சின்ன ஊரிலிருந்து கர்த்தர் தமது வசனத்துக்குன்னு ஒரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறாருன்னா அது அவருடைய செயல்தான். அநேக நேரங்களிலே நம்முடைய இந்திய தேசத்திலிருந்து வெளி ஊழியங்களுக்காக அநேகர் போகும் பொழுது போகிற இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து போய் அங்கே ஊழியம் செய்கிறவங்களுடைய இந்திய வம்சாவளி அல்ல தமிழ் வம்சாவளியினருக்காக அவர்கள் நடத்துகிற ஆராதனைகளுக்கு செய்தி கொடுக்க போகிறது. அது ஏறத்தாழ இங்கே பிரசங்கம் பண்ணுறது அங்கே போய் பிரசங்கம் பண்ணாங்க, அவ்வளோதான் வித்தியாசமாக ஒழிய. அந்த தேசத்து மக்களுக்காக, அந்த அந்த பூர்வ குடிகளுக்காக தேவனுடைய வசனத்தை கொண்டு போகிறதற்கும் அதற்கேற்ற வாசல் திறக்கப்படுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவெல்லாம் தெய்வத்தினுடைய செயல். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தரை அறிகிற அறிவுக்குள் அவன் வரும்போது அந்த வாழ்க்கை அவனை கட்டி எழுப்புகிறது, அந்த வாழ்க்கை அவனை அலங்கரிக்கிறது, அந்த வாழ்க்கை அவனை ஆசீர்வதிக்கிறது. அப்போ இந்த ஒரு நிலையை இன்றைக்கு நான் என் ஜீவியத்தில் என் குடும்பத்துக்குள்ள நான் எப்படி உடையவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ இன்னைக்கு உலக பிரகாரமான ஞானம் எல்லாம் இருந்தால் மனுஷன் எல்லாத்தையும் கட்டிடலாம், எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படிலாம் நினைக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஞானம்தான் வீட்டை கட்டும், ஞானம்தான் சித்திரம் தீர்க்கும், ஞானம்தான் உன்னை ஆசீர்வதிக்கும். அப்போ இந்த ஞானத்தை பெறதுக்கு நான் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்த இன்றைக்கி காண்பிச்சு கொடுத்தாலும் இன்றைக்கி அதுக்கிட்ட வர யாருக்கு என்ன இல்லைங்க, நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் இந்த உலக கவலை மனுஷர்களை அந்த பக்கமாக என்ன செய்து பிடிச்சி, ஏன்னா நம்ம என்றைக்கும் நன்றாக இருக்கிறத யார் விரும்பாத ஒரு ஆள் யார்? பிசாசு தான். கிட்டே வரவிட மாட்டான். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், என்ன உங்கள் ஜீவனத்துக்காக என்ன செய்யாதிருங்க, கவலைப்படாதிருங்கன்னாரா. அப்போ ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்னார்ல. இது எவ்வளோ உண்மையான வார்த்தை! இது ஏதோ நம்மளை சும்மா உசுப்பேத்துறதுக்கு ஏதோ சொன்ன ஒரு வார்த்தை அப்படிலாம் கிடையாது. அது உண்மை, அது சத்தியம், அது நிஜம், அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்வுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிற நாம இன்றைக்கு அதை எந்த அளவுக்கு நாம் டேஸ்ட் பண்ணியிருக்கிறோம்? ஒரு சில கடைகள்
உணவகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இன்டீரியர் அலங்காரங்கள், போர்டெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் கூட்டமே இருக்காது. சில கடைகளுக்கு பார்த்தீங்கன்னா செவுத்தில் இந்த கறி இருக்குது இல்லை, அடுப்பு கறி, அதில் எழுதியிருப்பான் உணவு ஹோட்டல் என்னத்தையோ ஒரு பேரை ஒரு கிறுக்கு மாதிரி எழுதி வச்சுருப்பான். கூட்டம் பார்த்தீங்கன்னா லைன் கட்டி நிற்கும். என்ன அப்படின்னு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே அலங்காரம் இருக்குது, ஆனால் இருக்க வேண்டியது அங்கே இல்லை. ஆனால் இங்கே பெரிய அலங்காரம் விமர்சனம் ஒன்றும் இல்லை, ஆனால் கிடைக்க வேண்டியது தரமான ஒன்று இங்கே என்ன செய்துங்க கிடைக்குது. ஏன் வருகிறார்கள் என்றால், அங்கு உள்ள ஒரு நல்ல விஷயத்தை அவர்கள் ருசித்ததுனாலே. அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ஒரு மனிதன் வாழ்க்கையில் ருசிக்கும் போது, ருசி என்ன பண்ணுன்னா ஆளை தானா என்ன செய்யுங்க கொண்டு வரும். இயேசு ஒரு வார்த்தை சொன்னார் அல்லவா, பிணம் எங்கேயோ அங்கு கழுகு கூடுனார். அதுக்கு தேவையானது அதுதான். செத்துப்போன ஒரு உடல் அதற்கு தேவை. அந்த வாடைக்கு கழுகை நீங்கள் அட்ரஸ் போட்டு கூப்பிட வேணாம். அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சுன்னா வர வேண்டியது தானா என்ன செய்யுங்க வரும். அப்போ இன்றைக்கு கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடப்பிக்கிற நல் கிரியைகளினுடைய காரியங்களை அவன் தேவனிடத்திலிருந்து பெற்று ருசித்து அனுபவிக்கும் போது, அந்த தேவ சமூகத்துக்கு வருகிறதும் அவரை தேடுகிறதுமான காரியத்தில் எந்த தோய்வை, அதாவது அது எப்படி இருக்குன்னா, அது நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணும். அதாவது கிறிஸ்துவுக்குள் ஜனத்தை வழிநடத்துகிற மக்களை அது போட்டு இது பண்ணும். காரணம், அவர்கள் கர்த்தரை நல்லவர் என்று ருசித்ததினாலே, கர்த்தருடைய கிருபைகளை அவர்கள் ருசித்ததினாலே. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரும் பொழுது, எந்த ஒரு காரியத்தோடு கூட நம்ம வந்தாலும், வேதம் நமக்கு கற்பிக்கிற ஒரு காரியம், அவனவன் விசனத்தோடும் அல்ல கட்டாயத்தோடும் அல்ல. இன்றைக்கு அநேகர் தேவனை தேடுகிற விஷயத்திற்கு பின்புலம் என்னன்னா, அது விசனமும் உண்டு கட்டாயமும் உண்டு. இன்றைக்கி கூட இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறதுக்கு காரணம், இன்றைக்கி நான் வந்திருக்கிறதுனால. இன்றைக்கி நான் ஒரு வேளை இல்லைன்ட்டு நினச்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே தொண்டியாக இருக்கும். இது வேலைக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா மனுஷன் எதை பார்க்குறாங்க, முகத்தை பார்க்குறான். ஆனால் தேவனை ஒவ்வொருடைய இருதயத்தை பார்க்குற ஆண்டவர். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது, புத்தி இல்லாதவனை நோக்கி எவன் பேதை அவன் இங்கே என்ன செய்ய கடவன் வர கடவன். அப்போது அந்த தேவ ஞானம் நம்மை கட்டுவதற்கும் நம்மை அலங்கரிப்பதற்கும் நம்மை ஆசீர்வதிப்பதற்குமான திரளான விஷயங்களை தன்னிடத்தில் வைத்திருக்கிறது. ஆனால் வருகிறதற்கு ஒருவருக்கு விருப்பமில்லை. இயேசு சொன்னார், ஒருவனை என் பிதாவானவர் எடுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்திலே வருகிறதில்லை. அப்போ வேத வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், ரோமாபுரி பட்டணம் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருந்த காலங்கள். அவர்களுக்கென்று சில பாரம்பரியங்கள், அவர்களுக்கென்று சில வழிபாடுகள், அவர்களுக்கென்று சில பாரம்பரியங்கள், தத்துவங்கள் எல்லாமே உண்டு. ஆனால் இதையெல்லாம் பவுல் போய் பார்த்துட்டு ஒரே உடைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அறிய வேண்டியது ஒரு ஒன்றும் இல்லைப்பா, சிலுவையில் அறையப்பட்டவர் அறிந்து கொள். அவரை அறிகிற அறிவுக்குள்ளே வா. அவரிடத்தில் தான் எல்லாமே என்ன செய்து இருக்குது. நீ அவரை விட்டுட்டு ஓடுறங்கிற. அப்போ தேவன் அல்லாதவைகளை தேவனாக மாற்றி அதற்கென்று ஒரு வடிவத்தை கொடுத்து, அவர்கள் வேதத்திலே அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும் போதே எப்படி அட்ரஸ் பண்றான்னா, அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் எதை சொல்லுது சேவிக்கிறார்கள், சிருஷ்டிகளை. இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பவுல் சொல்லிட்டு 11:33 சொல்றார் ரோமர்ல. ஆனா அது ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன். அது இப்போ நாமளே சில நேரத்தில் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா. அப்போ அந்த என்கிற அந்த ஒரு உச்சரிப்பின் தொனியோடு வசனத்தை பவுல் ஆரம்பிக்கிறதற்கு காரணம் என்னன்னா, இதுக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்குதுங்கிறாரு.
நம்மையே ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட கொண்டாந்து கொடுத்தானோ முதல்ல வாவுன்னு தான் வருது வாயில். இல்லைன்னா ஐயோங்கிறோம். ஐயோங்கிறது வந்து கெட்ட வார்த்தைன்றது நம்ம அந்த நேரத்தில் முடிவு பண்ண முடியாது. ஒரு ஆச்சரியத்தினுடைய ஒரு 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 எக்ஸ்பிரஷன் அது. அப்போ இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதே பவுல் எப்படி ஆரம்பிக்கிறார்? தேவனுடைய ஐஸ்வர்யம், மனுஷனுடைய ஐஸ்வர்யம் இல்லை, தகப்பனும் தாயும் சேர்த்து வைத்த ஐஸ்வர்யம் அல்ல, முற்பிதாக்களினுடைய ஐஸ்வர்யத்தை பற்றி பேசவில்லை. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம்ன்றார். இந்த ஆழத்தை போய் ஒருத்தன் பார்க்கணுங்க. விலையேறப்பட்டதை கண்டுகொள்ள சில நேரங்களில் நம்ம எங்க போய் ஆகணும்? ஆழத்திற்கு போகணும். ருசியான மீனை பிடிக்கணும்னா எங்க போகணும்? கடலினுடைய ஆழத்துக்கு போகணும். விலையேற பெற்ற முத்தை கண்டுபிடிக்கணும்னா ஆழத்திற்கு போகணும். விலையேற பெற்ற பொன்னை கண்டுபிடிக்கணும்னா சுரங்கத்தினுடைய ஆழத்திற்குள்ள என்ன செய்யணுங்க? போகணும். விலையேற பெற்ற ஆயிலை எடுக்கணும்னா எங்க போகணுங்க? ஆழத்தில் போகணும். அப்போ ஒரு அற்பமா இந்த உலகத்தில் எண்ணப்படுகிற விஷயத்திற்கு அதை அடைந்து கொள்ள கண்டுகொள்ள ஒரு ஆழம் தேவைப்பட்டால் எல்லாவற்றிற்கும் உன்னதராக இருக்கிற தெய்வத்தின் ஆழம் எவ்வளவு பெரியது! இதையெல்லாம் ஒரு 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 குளியல் மாதிரி உள்ள போயிட்டு வந்துட்டு அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றாரு, இந்த அன்பினுடைய அகலத்தையும் ஆழத்தையும் நீளத்தையும் என்னால் என்ன பண்ணவே முடியலங்கிறாரு. இட்ஸ் இன்கம்பேரபிள் டு மெஷர் இட். இதை ஏதோடு ஒப்பிட்டு எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, அளக்கிறதுன்னு தெரியல. அப்ப வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அப்போ அந்த இடத்துல அவர் ஆச்சரியத்தோடு சொல்றாரு, அந்த தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஞானமும் அறிவும் என்பவர்களினுடைய ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அப்ப இந்த ஆழத்தை இன்றைக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஞானம்ங்கிறது என்ன, எதை பத்தி பேசுறாரு? உலக பிரகாரமான நிலையில நம்ம படிக்கிற அந்த ஞானத்தை பத்தி பேசுறாரா? நாலேஜுக்கும் விஸ்டமுக்கும் வேறுபாடு உண்டு. நாலேஜுங்கிறது கெயின் பண்றது. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஒரு தகவலாக சொன்னேன்னா இது என்னதுங்க? நாலேஜ். விஸ்டம்ங்கிறது நாலேஜ் கிடையாது. இது வந்து தெய்வத்தினிடத்திலிருந்து நமக்கு தானாக என்ன செய்கிற காரியங்க, வர்ற ஒரு காரியம். கொலேசியர்கள் நிருபத்தின் 2வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தில் வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்குள் கிறிஸ்துவுக்கு உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்கள் ஆக வேண்டும் என்று இப்படி. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுது? நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி அவர் தரித்திரரானார். ஆனா ஒரிஜினல்ல அவர் என்ன இல்லை? தரித்திரர் இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, அவர் மரித்த போது எங்கே இருந்தார்? ஐஸ்வர்யவான்களோட இருந்தார். அப்போ அவர் நம்மளுடைய லெவலுக்கு வந்ததுக்கு காரணமே என்னன்னா, நம்மளை யார் லெவலுக்கு கொண்டு போக? அவர் லெவலுக்கு கொண்டு போக. அப்போ இன்றைக்கு மனுஷன் ஐஸ்வர்யத்தை தேடி எங்கெங்கே ஓடுறான். கிடைக்க வேண்டியவரிடத்தில் வந்தான்னா தானா அது என்ன செய்யுங்க? கிடைக்கும். ஆகவே தேவன் தருகிற நன்மையும் ஆசீர்வாதமும் காரியங்களும் நீ தொடர்ந்து போக வேண்டிய ஒரு விஷயங்கள் அல்ல, இவைகள் எல்லாம் உன்னை தொடர வேண்டிய விஷயங்கள். அதனால் தான் இதை உணர்ந்து கொண்ட பக்தன் சொல்லுகிறான், கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்ன செய்கிறது? அப்போ இன்றைக்கு ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நடக்கிறது தானாக நடந்துடும். நம்மளுடைய ஃபோக்கஸ் இன்றைக்கி எப்படி இருக்குதுங்க? தப்பாக இருக்குது. நம்மளுடைய கவனம் தவறாக இருக்கிறதுனாலே, நம்மளுடைய பார்வை தவறாக இருக்கிறதுனால நீங்களும் போட்டு மல்லு கட்டுறீங்க. அப்போ தேவனுடைய ஞானம் என்கிறது எப்படின்னா, கட்டப்படுதல் அப்படிங்கிறதுனா we have to settle and establish. இது வந்து உடனே எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் அப்படியே வந்துடுறதெல்லாம் கிடையாதுங்க.
என்னுடைய வாழ்க்கையின் 52 ஆண்டுகளை எடுத்துக்கொள்வது, என்னுடைய பிறப்பில் இருந்து ஒவ்வொரு ஆண்டுகளாக நான் கணக்கிட்டு கொண்டு வந்தால் ஆண்டவர் ஏதோ ஒவ்வொரு நிலையில் படிப்படியாக உயர்த்தி இன்றைக்கு ஓரளவு God has established me. இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு பின்னால் என்ன இருக்குது? இதுக்கு பேக்கப் என்ன? இதில் யார் என்ன கொடுத்தா? ஒன்றும் கொடுக்கல. கர்த்தர் எல்லாவற்றிலும் எனக்கு எப்படி இருந்தார்? நல்லவராக இருந்தார். அந்த கிரெடிபிலிட்டியை வேறு யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது. என்ன ஏதாவது காசு செலவு பண்ணி பெரிய டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ படிக்க வச்சுருந்தா கூட அந்த கிரெடிட்டை கூட யார் எடுத்துக்கலாம்? பெற்றோர் எடுத்துக்கலாம். பையனை நல்லா படிக்க வச்சுங்க, அதனால் நல்ல வேலையில் இருக்கிற நல்லா சம்பாதிக்கலான்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை நமக்கு. அப்போது இந்த லெவலுக்கு இன்றைக்கி வந்ததற்கு காரணம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அடிப்படையான தேவைகளை தான் அவங்களால பூர்த்தி செய்ய முடிஞ்சதை ஒழிய அதை தாண்டி பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. மற்ற காரியங்களை எல்லாவற்றை தந்தவர் தேவன் தான். அப்போது இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்டு லைஃப் வந்து நமக்கு வேணும். அன்றைக்கு சாராள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆகாரை மனைவியாக தெரிந்து கொள், அவளாலே எது கட்டப்படுங்கிறா? வீடு கட்டப்படும். ஏன்னா எல்லாம் இருக்குது, ஏன்னா என்ன இல்லை, பிள்ளை இல்லை, ஒரு மாதிரி அன்எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறோமே. நமக்கு ஒரு சந்ததி வேணாமா? நமக்கு ஒரு வாரிசு வேணாமா? நம்ம அடுத்த லெவலை நோக்கி போக வேணாமா? நமக்கு அடுத்து குழந்தைகள் பேர குழந்தைகள் அப்படின்லாம் வர வேணாமா? இது எப்படி, இது என்னம்மா ஆண்டவர் எப்போ செய்ய போகிறாரு அப்படின்னு ஒரு விதமான குழப்பத்தில் இருந்துட்டு இவளே ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறா. ஆனால் அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுக்கு ஆண்டவர் ஏற்கனவே என்ன கொடுத்துருந்தாரு? வாக்குத்தத்தம் கொடுத்த, ஏற்ற காலத்தில் நான் இடத்துல வருவேன், நீ கர்ப்பவதி ஆவாய், ஒரு பிள்ளையை பெறுவாய், அவளுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக, அவனால் இந்த சந்ததியுடைய சந்ததி என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 30-31 வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது, அந்தப்படி நீங்கள் அவராலே இயேசு கிறிஸ்துவாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே என்ன செய்ய கடவை? மேன்மை பாராட்ட கடவை. எனக்கெல்லாம் வந்து மேன்மை பாராட்டுறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. எனக்கு மூச்சு விட்டாலும் சரி, மூச்சு அடங்கினாலும் சரி, மேன்மை பாராட்ட ஒன்று தான் உண்டு. அவரால் நான் பிழைத்திருக்கிறேன், அவரால் வாழ்ந்திருக்கிறேன். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, செத்தாலும் இயேசுவுக்காக, அவ்வளோதான். அதை தாண்டி பெருசாக அந்த கிரெடிபிலிட்டியை கொடுக்கறதுக்குன்னு வேறு யாருமே அந்த ஸ்பேஸில் இல்லைங்க. இருக்கிறவர், அந்த இடத்தை முற்றிலுமாய் ஆக்கிரமித்திருக்கிறவர் எனக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்போது மேன்மை பாராட்டுகிறவன் எதை குறித்து தான் மேன்மை பாராட்டணும்? கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். வேதத்தில் ஒரு வசனம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ரதமும் குதிரையும் எதற்கு சமானம் என்றால் ஒரு பலத்திற்கு சமானம். Without the chariot and the horse you cannot face the battle. வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டத்தின் யுத்தம் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சார்பாக மோசே போய் மன்றாடும் போது கேட்கிறான், என் ஜனத்தை போக விடு, நான் கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? என்ன கேட்டான்? வேற என்ன? 430 வருஷம் எங்களை கொத்தடிமையாக வச்சு சாவடிச்சல்ல, எங்களை விட்டுரு, நாங்கள் யாருக்கு போய் ஆராதனை பண்ணணும்? கர்த்தருக்கு ஆராதனை பண்ணணும். சரி, கர்த்தருக்கு ஆராதனை பண்ணணும். இந்த ஜனங்க எப்படி வந்தாங்க? வாக்குத்தத்தத்தின் ஜனமாக இருக்கிற இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? இவங்கெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்லவா? ஆபிரகாமின் சந்ததி அல்லவா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொன்ன ஜனம் 430 வருஷம் எப்படி இருக்குதுங்க? கொத்தடிமையாக ஒருத்தன் கீழே கடந்துட்டு கஷ்டப்படுது. தங்களுடைய உழைப்பை, தங்களுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் யார் உறிஞ்சு எடுத்துட்டா? பார்வோன் உறிஞ்சு எடுத்துட்டான். ஆண்டவர் சும்மா விடுவாரா? நம்ம ஆண்டவரை போல நல்ல கணக்கு புள்ள உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. செட்டில் பண்ணார்னு வச்சுக்கோங்க, 10 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சு போடுவார். 430 வருஷம் விட்டுட்டார் ஆண்டவர் பார்வோனை. நீ எவ்வளோ எடுறா அப்படின்னு. அந்த ஜனத்தினுடைய வேர்வை, அந்த ஜனத்தினுடைய ரத்தம், அந்த ஜனத்தினுடைய உழைப்பு எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துட்டான். ஆனால் என்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டதோ
அன்றைக்கு ஜனங்களுக்கு மேலே ஒரு விடுதலை பிறப்பிக்கப்பட்டது. The God has declared a deliverance on the people of Israel. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தான் உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை பிரகடனப்படுத்த வேண்டும். அன்றைக்கு 1947 வருஷம் இந்திய தேசத்திற்கான சுதந்திரம் பிறப்பிக்கப்பட்டது. அன்னைக்கு மவுண்ட் பேட்டன் பிரபு தான் இவராக இருந்தார். He declared the independence to the country of India. அன்றைக்கு தான் அதுக்கு சுதந்திரம் பிரகடனப்படுத்தப்பட்டது. அன்னைக்கு தான் தேசிய கொடி ஏற்றப்பட்டது, தேசிய கீதம் பாடப்பட்டது. சுதந்திர இந்தியாவில் ஜனங்க நடக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தி இருந்த அந்த அடிமைத்தனத்துக்குள்ளேயே இன்னும் வாழ்றதுனால தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் விருத்தியும் இல்லை, விசாலமும் இல்லை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது அவர் சிந்தின அந்த விலையேற பெற்ற இரத்தம் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு விடுதலையை பிரகடனப்படுத்தும். So God has declared a deliverance in the life of Israel. அவன் அழுதுருப்பான். அப்போ ஆபிரகாம் அவன் கூப்பிடும்போது எப்படி தான் கூப்பிடுறான்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் டாட்டாவின் தேவனும் பிர்லாவின் தேவனும் சோத்துக்க வழி இல்லை. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, அவர் அப்படியே எங்கள் ஊரில் போய் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு கண்ணு கட்டுற தூரத்துக்கு இருக்குங்க லேண்டு. இப்போ என்னடா வச்சுருக்கேன்னு கேட்டால் ஒன்றும் இருக்காது, நிற்கிறதுக்கே இடம் இல்லைங்க. வச்சிருந்தார், பெற்றிருந்தார், போயிருந்தார், வந்திருந்தார்னு பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பேசக்கூடாது, ப்ரெசன்ட் ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லணும். அதை தீர்மானிக்கிற வல்லமை ஆண்டவரிடத்தில் தான் இருக்குது. அப்போ 430 வருஷமா இந்த ஜனத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து சுரண்டப்பட்ட ஆசீர்வாதத்தினுடைய நிலையெல்லாம் இன்னைக்கு அந்நியருடைய கையில் வசமாக இருக்குது. ஆனால் என்றைக்கு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டதோ அன்றைக்கே கர்த்தர் அந்த ஜனத்தின் மேலே ஒரு விடுதலை சொன்னார். விடுதலை கொடுத்த ஜனங்க தப்பிச்ச பொழைச்சலாம் அவன் ஓடலை, கொள்ளையிட்டு வெளியே போனான். கேட்குறாங்க, உங்ககிட்ட என்னெல்லாம் வச்சுருக்கிறீங்க, நகை நட்டு விளையிற பெற்ற வைரம் வைடூர் என்னெல்லாம் அள்ளி கொடுக்குறான். அள்ளி அவன் ஒவ்வொரு 2 கேரி பேக்கில் அள்ளிட்டு போகிறான். சும்மா போல் அது ஊரை கொள்ளடிச்சது இல்லைங்க, அவனுடைய உழைப்பு, அவனுடைய சம்பாத்தியம். காரணம் 430 வருஷம் இந்த ஜனத்தினுடைய வளமையையும் செழுமையையும் அவன் சூறையாடி வச்சிருந்தான். ஆனால் என்றைக்கு இரத்தம் சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியினிடத்தில் அவன் பங்கு பெற்றானோ அன்றைக்கு விடுதலையும் வந்தது, இழந்து போன ஆசீர்வாதமும் திரும்ப வந்தது. அப்போ பிசாசுனுடைய வேலை என்னன்னா, எல்லாத்தையும் தாங்கிட்ட வச்சுக்கிட்டு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்றவனுக்கு நீ எதுக்கு இடம் கொடுக்குற? கொடுப்பேன்னு சொல்றவருக்கு நீ இடம் கொடுத்தனா வர வேண்டியதெல்லாம் தானா வரும். வேதவசனம் என்ன சொல்லுது? பிசாசுக்கு என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்க. அவன் பைத்தியக்காரன் அப்படித்தான் பேசுவான். நான் போக விட மாட்டேன், ஆராதிக்க விட மாட்டேன், கர்த்தரை தேட விட மாட்டேன். கர்த்தருக்கு ஏன்னாப்பா உனக்கு நாளைக்கு பசிக்குது பாரு, வயிறு வலிக்குது, உனக்கு கால் குடையுது, இடுப்பு குடையுது, எல்லாமே குடையுது. ஏன்னா பிரசங்கம் பண்ற பாஸ்டர் ரோபோட்டு, அவனுக்கு இடுப்பு இல்லை, கை இல்லை, கால் இல்லை, வயிறு இல்லை, ஒரு மண்ணும் கிடையாது. மிஷினில் செஞ்சு வச்சிருக்கு பாஸ்டர். போக விட மாட்டேன், அதான் உன் வேலை. ஏன்னா நீ போயிட்டேன்னா உருட்டுருவ. அப்போ இன்னைக்கு பிசாசுனுடைய தந்திரமே என்னன்னா, இந்த ஜனத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன். எவ்வளவு நாளைக்கு சொல்ல முடியும்? ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தின் இடத்துல வரும்போது அவன் விட்டுத்தான் ஆகணும். அந்த டெலிவரன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? அந்த நாளில் சும்மா இல்லைங்க, பெருத்த ஆசீர்வாதத்தோடு இதற்கு முன்பதாக வாழ்ந்தவனுடைய முற்பிதாக்களுடைய உழைப்பின் சம்பாத்தியத்தை எல்லாத்தையும் இன்னைக்கு அப்படியே ஆசீர்வாதத்தை அள்ளிக்கிட்டு எங்கே வராங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி நடபயணம் போடுறான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. நம்ம ஏன் அவர்கிட்ட வரமாட்டேங்கிறோம்? வேதவசனம் நமக்கு என்ன கற்பிக்கிறது? பிசாசுக்கு என்ன கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. பிசாசுன்னா நம்ம நிறைய பேர் பல்லு நீளமாக வச்சுட்டு கருப்பு உருவம், கொம்பு, தேவ சித்தத்துக்கு எதிர்மறையான காரியத்தை செய்யும்படியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது எல்லாமே பிசாசு தான். பேதுரு ஆண்டவர் பார்த்து என்ன சொன்னாரு?
அப்பாலே போய் சாத்தான் நின்னாரு. எதுக்கு அப்பாலே போய் சாத்தான் நின்னாரு? அவர் சிலுவைக்கு போகணுங்கிற போக விட மாட்டேங்கிறான் அவன். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவர் அங்கே போனான்னா இவன் கதை க்ளோஸு. யார் கதை க்ளோஸு? பிசாசனுடைய கதை முடிஞ்சிச்சு. ஏன்னா அவருடைய சரீரத்திலிருந்து கெத்சமனே தோட்டத்தில் ரத்தம் வெளியில் வர வர அவன் ஆட்டம் காண ஆரம்பிக்கிறான். அவன் மாத்திரமல்ல, அவனோடு இருந்த பிசாசனுடைய சேனைகளை நடுங்குது. நம்ம சோழி முடிஞ்சுதுறாங்கிறான். அவன் சொல்றான், நான் காலத்துக்கு முன்னால எதுக்கு எங்களை வேதனைப்படுத்த வந்த, ஏன்னா நீ வந்ததே எனக்கு பிரச்சனையா இருக்குதுங்கிறான். இன்றைக்கு நமக்கு இன்னும் புரியல, நமக்கு இன்னும் சரியா சில காரியங்கள் புரியாததுனால நம்ம இன்னும் எதுக்கு இடம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு அவனுடைய ஆளுகைக்கு நம்மளை உட்படுத்தி இருக்கிறதுனால இன்னும் நம்முடைய ஜீவியம் இன்னும் கட்டப்பட முடியாதபடி, அது அலங்கரிக்கப்பட முடியாதபடி கஷ்டப்படுறோம். எல்லாவற்றை வாழ்க்கையில் அடைந்த ஒரு நிலையில் இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் என்ன அறிக்கை செய்யணுங்கிறத பிரசங்கி எழுதுகிறார். இவை எல்லாவற்றையும் என் கைத்திறமையினாலே என் பலத்தினாலே செய்தேன் என்று என்ன செய்யாத சொல்லாத, எல்லாவற்றை அனுபவிக்கிறது தேவன் அவன் மீது வைத்த அனுக்கிரகங்கிறார். அப்போ நான் கேட்கிற கேள்வி, நீ ஆண்டவருடைய அனுக்கிரகத்தினால உயர்ந்திருக்கிறியா இல்ல உன் பலத்தினால உயர்ந்தேன்னு சொல்ல போறியா அன்னைக்கு? அப்போ உன்னுடைய வாழ்க்கையினுடைய யுத்தத்துக்கு நீ வைத்திருக்கிற சேரியட்டும் குதிரையையும் நீ நம்பி போவாயானால் விழுந்து போவாய். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை நம்பி இருக்கிற எந்திரிச்சு நிப்பா. இன்னைக்கு நாளும் நீ அமெரிக்காக்கா போற, சவுத் ஆப்பிரிக்காக்கா போற, உன்னை போக விடாம என்ன பண்றேன் பாருன்னு எல்லாம் பண்ணி பார்த்துச்சு. தோத்தது அதுதான் தோத்துச்சு. கர்த்தர் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் தருகிற ஆண்டவர். அவர் செய்ய நினைத்ததை யாரும் என்ன பண்ண முடியாதுங்க. ஆனால் ஸ்ட்ரகிள் இருக்கும், பெரிய போராட்டம் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், எல்லா விதமான ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனால் தேவனுடைய பிரசன்னமும் அந்த பலனும் நம்மளை சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கடந்து ஜெயம் பெறுவதற்கு கர்த்தர் நம்மளை வழி நடத்துறார். அப்போ we are called for the victory. அப்போ இன்னைக்கு ப்ரையாரிட்டி மிஸ்பிளேஸ் ஆயிருக்குது. அதே நேரத்தில் பைபிள் சொல்லுது, வேலை செய்யாமல் இருக்கிறவன் என்ன செய்யாது இருக்க கடவன் சாப்பிடாத. சோம்பேறிகளுக்கு பைபிள் இடமே கிடையாது. சோம்பல் தனத்தை பைபிள் என்கரேஜே பண்ணலை. வேலை செய், உழை, பிரயாசப்படு, சம்பாதி. உன் கையின் பிரயாசத்தை தான் நீ என்ன செய்வா? சாப்பிடுவா. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு சோர்ஸ் ஒன்று இருக்குது இல்லை? அதை பிரயாசப்பட வச்சு, அதை ஆசீர்வதிக்க வச்சு, அதை வளர வச்சு, அலங்கரித்து, மேன்மைப்படுத்தி, உயர்த்தி, விருத்தியாக்குகிற ஒரு வல்லமை இருக்கிறது அல்லவா? அந்த வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. அதை இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னதான் எவ்வளோ பெரிய பஸ்ஸை நீங்கள் எத்தனை கோடி லட்சம் போட்டு வாங்கினாலும் ஊத்துற டீசலை ஊத்துனா தானங்க வண்டி ஓடும். கீர் இருக்குது, ஸ்டேரிங் இருக்குது, பட்டன் இருக்குது, சீட் இருக்குது, கண்டக்டர் இருக்கிறான், டிரைவர் இருக்கிறான், லைசன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. பெட்ரோல் இல்லை வண்டியில். அப்போ இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது. வேலை இருக்குதா? வேலை இருக்குது. சம்பாத்தியம் இருக்கா? சம்பாத்தியம் இருக்குது. வீடு இருக்கா? வீடு இருக்குது. பொண்டாட்டி இருக்கா? பொண்டாட்டி இருக்குது. பிள்ளை இருக்கா? பிள்ளை இருக்குது. ஆனால் இப்போ எப்படி இருக்கிற? ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன். இது கேட்க எப்படி இருக்குது? யோசிக்க. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அந்தபடி அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்ட கடவன். அவரே தேவனால் நமக்கு தேவ ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் என்னவும் ஆனார், மீட்பும் ஆனார். அவர் எல்லாவற்றையும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திலே வந்தார். அப்போ இந்த ஞானமாகிய கிறிஸ்துவனிடத்தில் ஒரு மனுஷனுக்கு வரணும், அவரிடத்துல வரணும். அந்த ஞானத்தை தன்னுடைய வாழ்க்கைக்குரிய ஒரு மூலதனமாய், மூல ஆதாரமாய் அவன் எடுத்துக்கொள்ளும் போது அது சரியாக இருக்கும். அப்போது இன்னைக்கு அந்த அந்த ஞானத்தை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? தேவ ஞானத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? தேவ ஞானத்தின்றது அது எப்படிங்க கிடைக்கும்? அது என்னங்க, வாட் இஸ் இட் மீன் அப்படின்னு நீங்கள் அந்த கொஸ்டினை கேட்பீங்கன்னா, பைபிள் ரொம்ப சிம்பிளானதான் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சுவிசேஷத்தை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, இட்ஸ் எ சிம்பிளிசிட்டி ஆஃப் த காஸ்பல்ங்கிறாரு. தேவனுடைய சுவிசேஷம் அது காம்ப்ளிகேட்டடே கிடையாது.
கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து, அதாவது அந்த எளிமையிலிருந்து ஜனங்களை இன்னைக்கு என்ன செய்ய வைக்குது? அப்படியே திசை திருப்ப வைக்குது. ஆனால் கர்த்தர் ஏற்படுத்தின வழிகள் ரொம்ப எளிமையான வழிகள். இட் இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். இந்த சில வங்கிகள்லாம் சில ஆப் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் சில ஆப்பெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. டக்கு டக்குன்னு தட்டினோன்னு போயிடும். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையை சுற்றி வாயை சுற்றி வரும். அது எங்கே எதை பண்ணுறதுனே நமக்கு தெரியாது. அப்போ கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற வழிகள் வந்து காம்ப்ளிகேட்டடே கிடையாதுங்க. அது இட்ஸ் வெரி சிம்பிள். ஏனென்றால் நம்மளுடைய சக்திக்கும் பலத்துக்கும் எந்த வழியை நம்ம சிம்பிளாக ஆக்சஸ் பண்ண முடியுமோ அதை தான் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறாரு. அந்த எளிமையான வழிக்குள், அந்த எளிமையான பாதைக்குள், அந்த எளிமையான விஷயத்திற்குள் எவ்வளவு பெரிய பொட்டன்ஷியலை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்கிற அந்த அடிப்படை அறிவே இல்லாததுனால தான் இன்னைக்கு யாருமே எஸ்டாப்ளிஷ் ஆக மாட்டேங்கிறான். சிலருடைய உறவு, கிறிஸ்துவோடு கூட உள்ள அந்த பந்தமானது ஒரு குறுகிய ஆண்டு கால இடைவெளியில் இருக்கும்போது டக்கு 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 டக்குன்னு அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவல் போயிட்டே இருக்குது. சிலர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் போட்டாலும் ஒன்றுமே முடியல பாஸ்டர், நீங்கள் ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன். எப்பா அந்த வழியை தானடா ஞாயிற்றுக்கிழமை உசுறு போக கத்திக்கிட்டு இருக்கிறேன். இங்கே சொல்லாத வழி என்ன அங்கே கீழே வரீங்க என்னத்தை சொல்ல உனக்கு? ஏன்னா நான் எந்த வழியை பின்பற்றேனோ அந்த வழியை தான் நான் உனக்கு சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு ஜனங்க தேவன் ஏற்படுத்துகிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு கவுண்டர் ஃபீயை, ஒரு போலியை உண்டாக்குறதா யாருடைய வேலை? பிசாசனுடைய வேலை. அதை செய்ய வச்சு இதுதான் அது அப்படிங்கிற ஒரு போலித்தனமான ஒரு திருப்தியை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை உண்டாக்கி ஜனங்களை நீங்கள் டிசீவ் பண்ணுறான். அதை என்ன நீங்கள் வேதத்தில் படிக்கும்போது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6:20, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ என்ன செய்? காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கை விபரீதங்கள். அதுக்கு என்ன போட்டிருக்குது? ஞானம் என்று. அதுக்கு அதுக்கு அது ஞானமே கிடையாது, முட்டாத்தனம், பைத்தியகாரத்தனம். அந்த பைத்தியகாரத்தனத்துக்கும் முட்டாத்தனத்துக்கும் இவன் என்ன டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறான்? நானுங்க இது நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே நீங்கள் பயங்கரமாக ஆயிடலாங்க. அது உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஜெ 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 ஜென்னு ஆயிடுங்க. அப்படி கொள்கை விபரீதங்களாகிய காரியங்களை, பாரம்பரியங்களை, சடங்காச்சாரங்களை, தேவ பக்திக்கு ஏதுவல்லாத விஷயங்களை எல்லாம் ஜனங்களுக்குள்ள பற்றி இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு. ஆண்டவர் சொல்றார், என்ன விசுவாசி அதை செய்யறதுக்கு யாருமே ரெடியா இல்லை இன்னைக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாம் பைத்தியம்னு சொல்லலை, ஆண்டவர் தான் பைத்தியம் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 3வது அத்தியாயத்தின் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை என்ன சொல்லுதுன்னா, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது? எப்படி இருக்குது? பைத்தியமாய் இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறார்கள். ஞானிகளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குதுங்க? அதாவது உலகத்தின் உலக ஞானிகளை பற்றி பைபிள் பேசுது. வீணாய் இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து அவர்கிட்ட போனால் அப்படி ஆயிருங்க, இவர்கிட்ட போனால் எவர்கிட்ட போனாலும் ஆகாது, வர வேண்டியவர்கிட்ட வந்தால் தான் எல்லாம் நடக்கும். அப்போது வாழ்க்கை என்பது கிறிஸ்துவோடு பயணிக்கும் போது நம்மளை ஆண்டவர் ஒரு இடத்துல நிலைப்படுத்தி எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்க. அதுதாங்க ஆசீர்வாதம். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இந்த ஊழியம் ஆரம்பித்தா 69லேருந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிஃப்டாக இருக்கிறது 100 மீட்டர் தான். உத்ராங்கோயிலுக்கு இதுக்கு என்ன எவ்வளோ தூரம் வீடுக்கு? 100 மீட்டர் கூட கிடையாது. அன்றைக்கி நான் கூகுள் சர்ச்சில் போட்டு பார்த்தா 90 மீட்டர்ஸ் தான் இருக்குது. அது கிட்டத்தட்ட 100 மீட்டர் கூட அவ்வளோ கூட வராது போல் இருக்குது அது.
அவ்வளோ ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். இதே இடத்துல தான் இருக்கிறோம், இப்படியே தான் இருக்கிறோம், இங்கே தான் இருக்கிறோம், வாழ்கிறோம். அப்போது ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை தேவனுடைய சித்தத்துக்காக வைக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க? நானே ஊழியத்தில் சில பேர் பார்த்துருக்குறேன். எங்கேயா இருக்கிற? திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க. கர்த்தர் திருவண்ணாமலைக்கு போக சொன்னார்னுவான். ஒரு 4 வருஷம் கழிச்சு இப்போ எங்கடா இருக்கிறேன்னா, கர்த்தர் என்ன பாம்பே, ஒன்றால் உங்கள் திருவண்ணாமலையில் குப்பை கொட்ட முடியாதவன் நீ பாஷை தெரியாத பாம்பேயில் போய் என்ன கரெக்டாக போகிற நீ? காரணம், வாழ்க்கையில் அடிப்படையே இல்லாதவன் எல்லாம். இப்படி ஊழியத்தில் கெட்டு சீரழிகிற ஒரு கூட்டம் இருக்குது. தேவனுடைய அழைப்பு கிடையாது, தேவனுடைய அனுப்புதல் கிடையாது, தேவ சித்தத்துக்காக காத்திருக்குதல் கிடையாது, தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அதை யோசிக்கிறது கிடையாது. எல்லாம் ஊழியம் செய்கிறவன அக்கத்தில் தூக்கி பைபிளை வச்சுக்கிட்டு இப்படியே என்ன செய்ய வேண்டியது? பரதேசி மாதிரி அலைய வேண்டியது. அப்புறம் திடீர்னு கர்த்தர் கடலூருக்கு போக சொன்னார்ன வேண்டியது, திடீர்னு கடலூரில் இருந்துட்டு திடீர்னு பஞ்சாபுக்கு போக சொன்னார். கடலூர்லையும் திருவண்ணாமலையிலையும் குப்பை கொட்ட வழி இல்லாதவன் இவன் அந்த ஊரில் போய் பாஷை தெரியாத ஊரில் போய் என்ன பண்ணுவான்? உண்மையிலே கர்த்தர் அனுப்பிச்சார்னா அவன் எங்கனாலும் காலை ஊனிக்கிடுவாங்க. வனாந்தரம் செழித்து கடுவெளி கழிக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எங்கே கொண்டு போய் நிலை நடத்தினாலும் they will establish, they will survive. இந்த அரபு நாடுகளை குறித்து நான் எல்லாம் பார்க்கும்போது அவன் அந்த அந்த ஆசீர்வாதத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறான். காரணம் அங்கே என்ன இருக்குது? ஆறு இருக்குதா? ஆறே கிடையாது. நல்ல மரம் செடி கொடியெலாம் இருக்குதா? அதுவும் கிடையாது. வெள்ளாமை பண்ணுறதுக்கு ஏதாவது நிலங்களும் ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஒரு புழுதி படிந்த மணல் பாங்கான இடமா இருக்குது. என்ன வளமையாக செழுமையாக இருக்கிறான். காரணம், அன்றைக்கு இஸ்மவேலுக்கு கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை கொடுத்தார். என்ன வார்த்தை? நானும் இவனை ஆசீர்வதிப்பேன். அந்த ஒரே வார்த்தை தான். அந்த ஒத்த வார்த்தையை குவைத்தை அப்படி நிற்க வச்சிருக்கு. இன்றைக்கி உலகத்தில் அதிக மதிப்புள்ள ஒரு பணம் எதுன்னு கேட்டிங்கன்னா உடனே அமெரிக்கானுமா இதுன்னுவான். கிடையாது. குவைத் ரியால் தான். 283 ரூபா கொடுத்தீங்கன்னா தான் ஒரே ஒரு குவைத் ரியாலை உங்களால் என்ன செய்ய முடியுங்க? வாங்க முடியும். அப்போது ஒரு அடிப்படையும் இல்லை, வனாந்திரம். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கும்போது அந்த ஜனங்க இன்னும் கர்த்தருக்குள்ளே தங்களை ஒழுங்காக ஒப்பு கொடுக்காதனால இன்னும் அதனுடைய டிஸ்டர்பன்ஸ் அதுங்களுக்கு இல்லை, என்ன செஞ்சுட்டே இருக்குதுங்க? இருந்துக்கிட்டே இருக்குது. இவன் வந்து ஆபிரகாமினுடைய சந்ததி என்கிற அடிப்படையில் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வச்சு கர்த்தர் ஆண்டவர் சில காரியங்களை, ஏன்னா வார்த்தை ஆண்டவர் கொடுத்துட்டானா அதை என்ன பண்ணி ஆகணுங்க? நிறைவேற்றி ஆகணும். ஸோ அந்த அந்த ரிச்னஸ் இருக்குது. எங்கே சுற்றி பாருங்க, ஒரு அரபியை நான் பார்க்குறேன், ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான். அப்படியே ஒருத்தன் வந்தாலும் ரோல்ஸ் ராய்ஸில் இறங்கி அப்படியே உடம்பு சுருக்கம் இல்லாமல் நடந்து வரான். உடனே ஒருத்தன் போய் கதவை திறக்கிறான். யாரான்னு பார்த்தா அவன் ஆப்பிரிக்காக்காரனாக இருக்கிறான். உடனே ஒருத்தன் வந்து கதவை திறந்து வரான். அவன் யாரான்னு பார்த்தா இலங்கைக்காரனாக இருக்கிறான். ஒருத்தன் உள்ளே வந்து சல்யூட் அடிக்கிறான். யாரான்னு பார்த்தா அவன் தமிழ்நாட்டுக்காரனாக இருக்கிறான். ஏன்டா நீங்களாம் வேலை செய்ய மாட்டீங்களா? நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், நாங்கள் ராஜாக்கள், நாங்கள் இப்படி தான் இருப்போம், நாங்கள் ஆள பிறந்தவர்கள். ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷாலையும் கூப்பிட்டு வந்து கழுவு, தொட, கூட்டு, பெருக்கு, கட்டு. நான் வெயிலில் வந்தெல்லாம் கட்ட மாட்டேன், நீ ஏன் கட்டி கொடு எனக்கு பில்டிங். உயரமான பில்டிங், உயரமான பிரம்மாண்டமான கட்டிடங்கள் எல்லாம் யார் கஷ்டப்படுறதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊருக்காரங்க தான் போய் கஷ்டப்படுறான். தஞ்சாவூர், நாகப்பட்டினம், சீர்காழி, பங்களாதேஷ், பாகிஸ்தானு, நல்லா இருக்கானே. காரணம், எங்கே இருக்கிறோங்கிறது பிரச்சனை இல்லை, எதற்கு கீழே இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் கீழ் இருக்கிற ஜனத்துக்கு அவர்களுக்கே கர்த்தர் அவ்வளோ உண்மையுள்ளவராக இருப்பாரானால் அவரை அறிந்த ஜனத்திற்கு கர்த்தர் எவ்வளவு. அப்போ நம்மளை ஆண்டவர் எதனோட கூட கனெக்ட் பண்ணாருன்னா விசுவாசத்தினாலே நம்மையும் தேவன் ஆபிரகாமின் பிள்ளைகளாக தேவன் வைத்திருக்கிறார். அப்போது அந்த எஸ்டாப்ளிஷ்டு லைஃப் இன்றைக்கி நமக்கு வேணும். இல்லை, போனோம் ஒரு இடத்துல உட்காந்தோம், இன்றைக்கி 4 ஆச்சு, 4 10 ஆச்சு, 10 12 ஆச்சு, 12 20 ஆச்சு, 20 40 ஆச்சுங்க. கர்த்தர் என்ன நல்லா வச்சுருக்கிறாருங்க அப்படி சொல்லணும். இந்த பரதேசி மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆனால் இந்த உலக வாழ்க்கை ஒரு பரதேசி வாழ்க்கை தான். ஏன்னா அது எதுக்கு, என்ன கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்குதுன்னா, இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு என்ன கிடையாது,
நிரந்தரம் இல்லை. எல்லாமே ஒரு நாளில் நம்ம என்ன பண்ணிட்டு தான் போகணுங்க, விட்டுட்டு போகணும். அப்போ இன்றைக்கி தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஹவு எக்ஸ்டென்ட் வி ஆர் எஸ்டாப்ளிஷ்ட், அதை நம்ம ரொம்ப சீரியஸாக யோசிக்கணும். அப்போ அதில் ஒரு விருத்தியும் ஒரு விசாலமும் ஒரு வளமையும் ஒரு பெருக்கமும் இல்லைன்னா எங்கேயோ சம்திங் ராங் சம்வேர். நான் சில பேருடைய குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன், பக்தி இல்லாதது ஒரு மாதிரி இருக்கிறதுங்க. வீட்டில் புருஷன் சம்பாதிப்பார், பொண்டாட்டி சம்பாதிக்கும், பிள்ளையை சம்பாதிக்கும், எல்லாம் ஒன்றுக்கு 4-5 சம்பாத்தியம் வரும் வீட்டுக்குள்ளே. எப்போ போய் கேளுங்க, அங்கே கடன் பாடுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கடன் சீக்கிரமாக அடையணும். உன்னை முதல்ல எவன் வாங்க சொன்னது? நீ வாங்கும்போது எங்களை கேட்ட வாங்கின? சீக்கிரமாக அடைய கிருபை. ஆனால் சில பேர் இருப்பாங்க, 1 சம்பாத்தியம் இருக்கும், 1க்கு 2 சம்பாத்தியம் இருக்கும். ஆனால் ஒரு பைசா ஒருத்தர் வீட்டில் போய் நின்று எனக்கு இது தேவைன்னு சொல்லி நிற்காத அளவுக்கு கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறது இல்லாமல் அநேகருக்கு கொடுக்குற நிலைமையில் மாறுவார். வாட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ்? எது வித்தியாசப்படுத்துது அப்படின்னா அந்த தேவ ஞானத்தோடு உள்ள அந்த சின்சியாரிட்டியும் அந்த நெருக்கமான பந்தம் தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்குது. இந்த அடிப்படை சூத்திரத்தை ஒருத்தன் புரிஞ்சிக்கலாம், அவனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒருத்தன் வந்துட்டு நான் நல்லாவே இல்லைன்னு சொன்னான்னா இதுக்கு மேலே உனக்கு விமோசனம் வேறு எங்கேயுமே கிடையாது. அப்போல்லாவே கை விட்டுடுச்சுன்னா வேறு எந்த ஆஸ்பத்திரிக்கு போவே நீ? ஐயா உன்னை அவரே கை விட்டுட்டாருன்னா, அவராலே உன்னை ஒன்றும் பண்ண முடியலன்னா வேற யார்கிட்ட நீ போவ? அப்போ அவராலே தான் நமக்கு எல்லாம். அவரே நமக்கு சகலமும் ஞானமும் அறிவும் மீட்பும் ஆயிருக்கிறார் இந்த கால வேளையில். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஐ எம் நாட் ஜஸ்ட் ஹர்ட்டிங் யூ. உங்களுடைய உணர்வுகளை நான் புண்படுத்தும்படி பிரசங்கிக்கவில்லை, உங்கள் விசுவாசத்தை தூண்டுகிறதுக்காக. இப்பயாவது ரோசம் வரட்டும் உங்களுக்கு, கர்த்தரை தேடணுங்கிறதுல. ஞானிகளுடைய சிந்தைகள் வீணாக இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி இப்படி ஒருவன் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையது. அப்போ இந்த ஞானத்தை எப்படி நெருங்கணுங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை சாலமோன் சொல்றாரு. நீதிமொழிகள் 2:1, என் மகனே உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் என்ன செய்? பத்திரப்படுத்தி. ஞானத்தை எப்படி கூப்பிடு? இங்க வாவான்னு அது கூப்பிட்டு இருக்கு, இவன் போங்கிறான். எதை முடிச்சுட்டு வந்துடுறாண்டவரை, பார்த்துட்டு வந்துடுறாண்டவரை. நீ முடிச்சுட்டு வரும்போது அது அங்கே இருக்காது ராஜா, அது கூப்பிடும்போது போயிடணும். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அது வெள்ளியை போல நாடி எதை போல தேடுவாயாக? அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை என்ன செய்வாய்? கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். சொல்லிட்டு தான் கடைசியில் நீதிமொழிகள் 9:10 சொல்லார், கர்த்தருக்கு பயப்படுதல் தான். இப்போ ஞானத்துக்கு விளக்கம் புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? தேவனுக்கு பயந்து நடக்கிறதும் அவர் சொன்ன வழிகளுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து வாழ்கிறதும் அவரோடு உள்ள ஒரு நெருக்கமான பந்தத்தில் நம்மளை சரியாக வச்சுக்கிறது தான் ஞானமேங்க. இந்த அடிப்படையான ஞானம் இல்லாமல் நீ என்னதான் படித்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நான் ஒரு முறை பாண்டிச்சேரியில் ஒரு தம்பதியினரை சந்தித்தேன். அப்போது அந்த அம்மா உட்காந்து தங்கள் குடும்ப சூழ்நிலையெல்லாம் எங்ககிட்டே சகோதரிக்கிட்டே ரொம்ப நெருக்கமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளை இந்த பண்ணுது, அந்த பிள்ளை அந்த பண்ணுது. என் மருமகனை பற்றி தாங்க ரொம்ப கவலையாக இருக்குது. என்னங்க பண்ண, பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க அப்படின்ச்சு. அப்படியாம்மா, நல்ல படிப்பாச்சா? பிஹெச்டி படித்தா எவ்வளோ காசு பணம் பார்க்கலாமே, நல்ல வேலையில் இல்லைங்க டைல்ஸ் கடையில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறான்ச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்டா பிஹெச்டி படிச்சுட்டு அங்கே எதுக்கடா போனாம? ஆக
இன்னைக்கு மனுஷன் எங்க ஆண்டவர் நமக்கு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரோ அந்த இடத்த போய் என்ன செய்யுங்க, தேடணும். சில ஒருத்தன் பேங்க்ல கொள்ளை அடிக்கணும்னு பள்ளம் தோண்டி போயிட்டு நேராக பாத்ரூம்குள்ளே போயிட்டான். அதுவும் போனது லேடிஸ் பாத்ரூம். நீ தோண்டியே, நீ ட்ரெஷர் எங்கே இருக்குதோ, பொக்கிஷ கூடு எங்கே இருக்குதோ அந்த இடத்த நோக்கி என்ன பண்ணியிருக்கணும், தோண்டி இருக்கணும். பாவி டைரக்ஷன் தப்பாக தோண்டி லேடிஸ் பாத்ரூம்குள்ளே போயிட்டான். இன்னைக்கு நீ தேட வேண்டிய இடத்தை நோக்கி டைரக்ஷன் தப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, லேடிஸ் பாத்ரூம் தான் நம்ம வாழ்க்கைக்கும். நம்ம தேட வேண்டியது அந்த ட்ரெஷர்னு ஒன்று இருக்குது பாருங்க, கிறிஸ்துவாகிய ட்ரெஷர். அவரை நோக்கி இன்னைக்கு பள்ளம் தோண்டிட்டு போகும்போது தேவனை அறியும் அறிவை நீ கண்டடைவாய். அந்த அறிவும் அந்த பயம் உனக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன், பார்வோனை ஜெயங்கொள்றது ரொம்ப ஈஸி. நன்றாய் புரிந்து கொள், உன் ஆசீர்வாதத்திற்கு தடையே பார்வோன் உன் பிடரியில் உட்கார்ந்து இருக்கிறான். இந்த கால வேளையில நான் சொல்றேன், the pharaoh is sitting on your neck. அவன் பிடரியில் உட்கார்ந்து உன்னை அழுத்திக்கிட்டு இருக்கிறான். நீ அவனை அடையாளம் காணாம நீ இருக்கிறது சரியில்லையே. அப்போ பிசாசை முதல்ல எதிர்க்கணும்னா பிசாசை முதல்ல என்ன பண்ணணும், அடையாளம் காணணும். you have to identify the devil. அது என்ன வடிவத்தில் நம்ம பின்னாடி வந்து நிக்குது, என்ன சூழ்நிலையில வந்து நிக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 9:5 அவர் சொல்றாரு, 9:10 என்ன சொன்னார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தருடைய அறிவே அறிவுன்னு சொன்னவர். அடுத்து 5வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது சொல்றாரு, நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை என்ன செய்யுங்க, பானம் பண்ணுங்க. இந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு அடுத்து என்ன வசனம் ஞாபகம் வரணும், யோவான் எழுதின சுவிசேஷத்தில், இந்த அப்பத்தை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இந்த திராட்சை ரசத்தை நீங்கள் பருகுங்கள், இது உங்களுக்காக சித்தப்படுகிற. அப்போ இந்த ஞானம் உங்களை எங்க கூட்டு வந்து விடுது, அது எதை உங்களுக்கு கொடுக்குது, இட் ஆஃபர்ஸ் த பிரெட் அண்ட் த வைன். அப்போ அந்த அப்பமும் அந்த திராட்சை ரசமும் வேறு அல்ல, கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் செய்த பாடுகளும் அவர் சிந்தின விலையேறப்பட்ட இரத்தமும் தான். அந்த இரத்தத்தினால தான் நமக்கு மீட்பு, விடுதலை, ஆசீர்வாதம். அவர் நம்மளை நல்லபடியாக ஆக்குறதுக்கு உரிய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுறாரு. இது எங்கேயோ ஓடுது. ஆபிரகாம் அன்றைக்கு மெல்கிசேதேக்கை சந்தித்த போது ஆபிரகாம் தனக்குண்டான எல்லாவற்றிலும் எனக்கு என்ன கொடுத்தான், தசமபாகம் கொடுத்தான். ஆனால் மெல்கிசேதேக்கு என்ன கொடுத்தாரு, அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்தாரு. அது யார், வரப்போகிற கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கான முன்னடையாளம் அது. அப்போ ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கிற அளவுக்கு வாழ்க்கையில் என்னதான் உயர்ந்திருந்தாலும் அவன் பெற வேண்டிய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெறலைன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்படியா பாஸ்டர், இந்த வாரம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்பம் பிடிக்கிறது வந்து கையை நீட்டி நின்றுறோம் பாஸ்டர், அந்த அப்பத்தை அது வந்து நினைவு கூறுதல். நினைவு கூறுதல் ஆகிய ராபோஜனத்துக்கும் கிறிஸ்துவாகிய அவரோடு நீ நெருங்கமாய் போகிறதுக்கு என்ன இருக்குது, இட் இஸ் ஒன்லி ரிமெம்பரன்ஸ். கடைசி வாரம் வந்தீங்கன்னா ஒரு துண்டு அப்பத்தையும் ஒரு கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் கொடுப்பேன். எதுக்காக, அவருடைய சரீரம் புழக்கப்பட்டதற்கு அடையாளமாய், அவருடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டதற்கு அடையாளமாய் கொஞ்சத்தை கொடுத்து அனுப்புவோம். இட் இஸ் ஒன்லி ரிமெம்பரன்ஸ். தட் ரிமெம்பரன்ஸ் cannot make a transformation in your life. அந்த நினைவு கூறுதல் உன் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை உண்டாக்காது. அதை பெறுகிறதற்கு முன்பதாக அந்த அப்பமாகிய அவரோடும் அவர் சிந்தின இரத்தத்தோடும் உனக்கு என்ன தொடர்பு இருக்குது, what kind of connection you have. அப்போஸ்தலன் எழுதுகிறாரு, இது இங்கேயும் வாய் வைக்குது, பேய்களுடைய பாத்திரத்திலும் போய் வாய் வைக்குது. எங்கேருந்து உருப்பட, 2 பந்தி இருக்குது. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற பந்தி, இன்னொன்று பிசாசு ஆயத்தம் பண்ணி இருக்கிற பந்தி. இது இங்கேயும் வாய் வைக்குது, அங்கேயும் போய் என்ன பண்ணுது, வாய் வைக்குது. இந்த 2 வேலைக்கு ஆகாத ராஜா. ஒன்றை விட்டுட்டு அந்த டேபிளை விட்டுட்டு முதல்ல எந்திரிச்சு எந்த டேபிளுக்கு வா, கர்த்தருடைய டேபிளுக்கு வா, உனக்கு கொழுப்பான பதார்த்தங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு மோபிபோசேத் யோனத்தானுடைய குமாரன், சவுலுடைய பேரன்.
அன்னைக்கு யோனத்தானுடைய வேலைக்காரனாகிய ஷீபாவை கூப்பிட்டு சொல்றான், நான் உன்னுடைய எஜமானன் யோனத்தான் உயிரோடு இருந்த காலத்தில் அவனுக்கு எனக்கு இந்த ஸ்நேகம், ஸ்திரீகளுடைய ஸ்நேகத்தை பார்க்க ரொம்ப ஆழமானது. ஆனால் உன் எஜமானனுக்கு அப்ப என்ன ஆளை காலி பண்ணுறதுக்கு எவ்வளோ சூழ்ச்சம்பம் பண்ணான். சவுல் என்னை கொல்லுகிறதுக்காக என்ன பண்ண. ஆனாலும் யோனத்தான் எனக்கு கூட ரொம்ப நல்லவனாக இருந்து நான் பட்ட கஷ்டத்துலலாம் எனக்கு உதவி செஞ்சு என்னை காப்பாற்றி விட்டான். அவன் குடும்பத்துக்கு நான் ஏதாவது செய்யணும். ஐ வாண்ட் டு ரெசிப்ரோகேட் சம்திங் டு ஹிம். அப்போது யோனத்தானுடைய குடும்பத்துக்கு நிறைய செஞ்சிருக்கிறான் தாவீது. இஸ் அ மேன் வித் அ கிராட்டிடியூட், ஒரு நன்றி அறிதலுள்ள மனுஷன். ஆனாலும் தாவீதுக்கு ஒரு சின்ன டவுட்டு, யாராவது மிஸ் ஆகிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறான். யாரை? ஷீபாவை. அவனுக்கு ஒரு வேலைக்காரன் தான், அவன் பேர் ஷீபா. அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க, யோனத்தானுடைய குடும்பத்தில் நன்மை பெறத்தக்கவன் யாராவது உண்டோ அப்படின்னும் போது சொல்கிறான், மோபி போசேத்துன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் கால் முடமாயி என்ன செய்கிறான், ரூமில் படுத்து கிடக்கான். அவனுக்கு உங்களால் முடிஞ்சால் ஏதாவது பண்ணுங்க. ஆனால் மற்றவங்க யாருக்கும் கிடைக்காத ஒரு மேன்மையை கர்த்தர் மோபி போசேத்துக்கு கொடுத்தார். என்ன சொன்னார்னா, ஏன் ராஜ போஜனத்தில் அவன் டெய்லி உட்காந்து சாப்பிடுவான். நாசியிலே சுவாசமுள்ள ஒரு மனுஷன் தான் பெற்ற நன்மைக்கு பிரதியுத்தரமாய் செய்கிற விஷயத்தில் இவ்வளவு உத்தமம் உள்ளவனாக இருப்பான். ஆனால் கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் கொண்ட ஒரு ஆதங்கம், இந்த ஜனங்கள் என்னை மட்டுப்படுத்துகிறார்கள் என்கிறார். எப்படி மட்டுப்படுத்துறான்? ஆண்டவரை எந்த லெவல்ல வைக்கணுமோ அந்த லெவல் அவன் என்ன செய்யல, வைக்கல. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். முதல்ல இந்த பேதமையை விட்டு என்ன செய்யுங்க, விலகுங்கள். அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியான வழியில் நடவுங்கள். பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைவான். சில ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு, நீ ஆண்டவரை தேடுப்பா, ஜோம் பண்ணுப்பா, கர்த்தரை நல்லா உறுதியாக பிடிச்சிக்கப்பா, நீ நல்லா ஆயிடலாம்ப்பா, சொல்லி நல்லா மாறலாம். இங்கே ஊன் தலையாட்டு அங்கே போயிட்டுன்னா இவருக்கு வேறு வேலையே கிடையாது. இவருக்கு நான் படுற கஷ்டம் இவருக்கு தெரியுமாம்மா. ஏன்னா அதான் நான் சொன்னேன், நான் ரோபோட்டு. எனக்கு வாய் இல்லை, வயிறு இல்லை, குழந்தை இல்லை, குட்டி இல்லை, பிரச்சனை இல்லை, சூழ்நிலை இல்லை, பொருளாதார தேவையில்லை, ஒன்றுமே இல்லை. அவர் என்னப்பா, அவர் பேசுவார்ப்பா. இது எதுனா, இது பரியாசக்காரனை கண்டிக்க போய் நமக்கு உண்டான லட்சம் அது. அதனால் இது என்ன பண்ணணும்னா, கையை கழுவி விட்டுடணும். நீயா போய் முட்டி மோதி செருப்படிப்பட்டு என்ன செய், வா அப்படின்னு விட்டுறணும். அதுக்காக போயிட்டு வந்துட்டு தோத்துறக்கத்தாவேடுவா லாஸ்ட்டில். அப்போ தான் நமக்கு ஆத்திரமாக வரும். பைபிள் தெளிவாக சொல்லுது, பரியாசக்காரன் என்ன செய்யாத, விட்டுரு அவனை, அவன் போக்கில் விட்டுரு. அவனை நீ கண்டிச்சனா உன்னை பகைப்பான். அவன் காட்டுற முதல் தருணம் என்ன தெரியுமா, கோயிலுக்கு வர மாட்டான் அடுத்த வாரத்துலேருந்து. யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? சில பேர் கோச்சிக்கிட்டு வீட்டில் சோறு தின்ன மாட்டேன்னு முறுக்கி நிற்பான். எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே போவான். அவ்வளவு ரோசம் இருக்கிறவன் உயிர் போகிற வரைக்கும் நீ கிடக்கணும். நீ அங்கேயே உன்னை அடுத்த காலையில் வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே பிறக்கணத்து கிடந்து 108 கூட்டிகிட்டு வந்து உன்னை கூட்டு போய் குளுக்கோஸ் ஏற்றணும். அப்போ தான் நீ நல்ல ரோசக்காரன். நீ எதுக்கு நடுராத்திரி எந்திரிச்சு கிச்சனுக்கு போகிற? புரியுதா நான் சொல்கிறது? சிலருக்கெல்லாம் அந்த பாடம் நல்லா புரியுன்னு நினைக்கிறேன். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஆனால் யாரை கடிந்து கொள் தெரியுமா? ஞானம் உள்ளவன். யார் ஞானம் உள்ளவனா? தேவ பயம் அவங்ககிட்ட இருக்குது, அவனை கடிஞ்சு கொள்ளு. அண்ணே நீங்கள் சொன்னது நல்லதுண்ணே, கரெக்டுண்ணே, நான் தான் தப்பு பண்ணிட்டேண்ணே. அவன் போயிட்டு உடனே ஃபோன் பண்ணுவான், அண்ணே நீங்கள் இன்றைக்கி கொண்டு அந்த டோஸ் இருக்குதுல்ல, அது எனக்கு நல்லா வேலை செய்யுதுண்ணே. இவன் யாருவன்? தேவ பயமாகி ஞானம் உள்ளவன். இது ஒன்றுத்துக்கு உருப்படாததுங்க கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்களேன், சொல்லுவாங்க உலக வழக்கத்தில், சாக்கடையில் கல்லை போட்டால்
சேர் நம்ம மேலே தான் அடிக்கும். விட்டுறணும், அது ஓர போக்கில் விட்டுறணும். சொல்லிட்டு சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படு, ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் இன்னும் எதில் தேர்வான்? ஞானத்தில் தேர்வான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் அவன் இந்த உலக வாழ்க்கை விட்டு போகும்போது ஒவ்வொரு விசுவாசி வந்து என்ன சாட்சி கொடுக்கும்? நான் ஆண்டவரால் நிற்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக அந்த படுத்து கிடக்கார உள்ள ஒருத்தர் பெட்டிக்குள்ளே, அவர் என்னை எவ்வளோ கண்டிச்சிருக்கிறாரு, புத்தி சொல்லியிருக்கிறாரு, ஆலோசனை கொடுத்துருக்காரு, அவருடைய நல்ல வழினால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். என்ன ஒரு அருமையான சாட்சி. இந்த படுத்திருக்கிறாரு, இந்த ஆளை பேச்சை கேட்டு உருப்படாமல் போனேன், நான் தொடங்கின பிஸ்னஸ் இந்த ஆள் பேச்சை கேட்டு எல்லாம் லாஸாக போச்சு. இப்படி ஒரு சாட்சி சொன்னால் என்ன பண்ணுவாங்க? எந்த ஊழியக்காரன் இப்படி பண்ண மாட்டான். எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பான். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. அவர் சொல்றார், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகும். நீ ஞானியானால் உனக்கென்றே ஞானியாவாய், பரியாசக்காரனானால் நீயே அதனுடைய பயனை அனுபவிப்பாய். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு பைத்தியம் ஒன்று உட்காந்துருக்குது அந்த பக்கமாக. எதுன்னு கேட்டிங்கன்னா, மதியற்ற ஸ்திரீ, வாயாடியும் ஒன்றுமே அறியாத நிர்மூடமாக இருக்கிறாள். அவள் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலேயும், அதாவது இம்பார்ட்டன்ட் பிளேஸ், உட்காந்துருக்கிற இடம்லாம் என்ன மாதிரி இடம், ஆட்களினுடைய கவனம் ஈர்க்கப்படுகிற இடத்துல அது உட்காந்துருக்குது. அப்போ தேவனுக்கு விரோதமான இன்னொரு ஆவி இன்னைக்கு ஜனத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது ஆசனம் போட்டு உட்கார்ந்தது என்ன சொல்லுதுன்னா, நேரே போகும் வழி போக்கரை பார்த்து அவன் பாட்டுக்கு பாவம், அவன் பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்கேன், அவன் கூப்பிடுது, எங்கே போற, எவன் பேதையோ எவன் பேக்கோ அவன் இங்கே வர கடவுன்னுது. இந்த பேக்கு கிட்ட போயிட்டு இவன் அடுத்த வாரம் வந்து சாட்சி கொடுக்குறான், கர்த்தர் எனக்கு வழியை திறந்தார், நான் ஒன்றுமில்லாமல் போய்கொண்டிருந்தேன், என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியவில்லை, எதிர்காலத்தை குறித்த கவலையோடு கூட போய்கொண்டிருந்தேன். அந்த நேரம் ஒரு சகோதரி என்னை பார்த்து வாருங்கள் என்று அழைத்தாள். அட பைத்தியக்கார பயலை அழைத்தாள். அட பைத்தியக்கார பயலை, அது வந்து கூப்பிட்டது வேற ஒன்று கூப்பிட்டுருக்கொன்னேன். சொல்லுது, முட்டாள் என்ன பார்த்து சொல்லுது, எது தித்திக்குமா? திருட்டு தண்ணி தித்திக்கும். அது எந்த வேலையை கூப்பிட்டுருக்கு பாத்தியா? அப்ப தேவனுக்குரிய அத்தனை விஷயங்களை திருடுறதுக்கு அது என்ன சொல்லி கொடுக்குது? ஆலோசனை சொல்லி கொடுக்குது. திருட்டு தண்ணி தித்திக்கும், அப்புறம் அந்தரங்கத்தில் புசிக்கிற அப்பம் எப்படி இருக்கும்? நல்ல இன்பமாயிருக்கும். கடைசியில் எண்டு என்ன தெரியுமா? ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டு. அவளுக்குன்னு சில விருந்தாளிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க தெரியுமா? நரக. அவ கூப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்குல்ல, ஆனால் கர்த்தர் கூப்பிட்றாரு, நான் உன்னை கட்டுறேன், உன்னை அலங்கரிக்கிறேன், உன்னை நல்லா வச்சிருக்கிறேங்குது. ஆனால் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க யாருக்கும் விருப்பம் இல்லை. ஆகவே தான் வேத வசனம் சொல்லுகிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபமூட்டினது போலும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதீங்க. ஏப்பா, நீ நல்லா இருக்கணும், நீ வாழ்க்கையில் விருத்தி அடையணும், மேன்மை அடையணும், நல்லா வாழணுங்கிற அந்த ஒரு நிலையை அவரை காட்டிலும் மேன்மையாக நினைக்கக்கூடியது யாரு? இன்னைக்கு பெத்த பிள்ளைகள் நல்லா இருக்கிறதையே விரும்பாத பெற்றோரும் உண்டு. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டாங்களா, இவன் போகும்போது அப்பா 10 ரூபா கொடுப்பா, அம்மா ஒரு 5 ரூபா இருந்தால் கொடுப்பான், அப்படி கேட்டு வாங்கினது. இன்னைக்கு அவன் நல்லா படித்து உயர்ந்து சம்பாதிக்கிறான். இன்னைக்கு அவன் கஷ்டத்தில் நான் வாழ மாட்டேன், ஒரு டம்ளர் பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன், குடிக்கல போ. வீராப்பு பிடிச்சதுங்க.
இது சரியில்லை. இது தேவனுக்கு பயப்படுற மனுஷன் இப்படி செய்ய மாட்டான். ஆகவே இது தப்பான மக்களை தான் பக்கமாக கூப்பிடுது. ஆனால் கர்த்தருடைய சத்தம் இன்னொரு பக்கம் இன்னொருத்தரை கூப்பிட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு நீ எதுக்கு லிசன் பண்ண போற? இப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு ஒரு மனுஷன் லிசன் பண்ணும்போது, தேவ பயத்தை தனக்குள்ளே கொண்டு இருக்கும்போது, அவனுடைய வாழ்க்கையை அது கட்டி அலங்கரித்து ஆசீர்வதிக்குது. அந்த வசனத்தினுடைய ஆரம்ப பகுதிகளை நாம் மறுபடியும் படிக்கும்போது வசனம் அழகாக சொல்லுது, ஞானம் தன் வீட்டை என்ன செய்யும்? கட்டும். கட்டும்னா காலை ஊனிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தங்க, நல்லா பெரிய ஆள். ஐ எஸ்டாப்ளிஷ் மை செல்ஃப் பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட். வேதவசனம் சொல்லுகிறது, தாவீது வர வர நாளுக்கு நாள் அவன் என்ன அடைந்தான்? விருத்தி அடைந்தான். அந்த விருத்தி வேணும் இல்லை? உலகத்தான் கூப்பிட்றான், 5 10 ஆகும், 10 11 ஆகும், 20 100 ஆகும்ன்ட்டு சொல்லிட்டு இவன் உடனே கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுறான். கடைசியில் பார்த்தா சட்டரை மூட்டு ஓடி போயிடுறான். கடைசியில் நம்ம 100க்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்குது. 100ஆம் நம்பர் என்ன தெரியுமா? தெரியாதுல்ல, அது போலீஸ்க்கு நம்பர். அது கொளுத்த ஜந்துக்களை அடித்து, திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து, அது போஜன பந்திகளை ஆயத்தப்படுத்தி, பணிவிடைக்காரிகளை அனுப்பி, பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளில் நின்று, இது இன்னொரு பிசாசு எங்கே கூப்பிடுது? அதுவும் எங்கேருந்து தான் கூப்பிடுது? உயர்ந்த மேடையிலேருந்து தான் கூப்பிடுது. இதுவும் எங்கேருந்து தான் கூப்பிடுது? இப்போ நான் உயர்ந்த மேடையிலேருந்து தான் உங்களை கூப்பிட்றேன். நான் கூப்பிடல, கர்த்தருடைய ஆவியானவர் கூப்பிட்றாரு. நான் திருட்டு தண்ணி தித்திக்கு நான் கூப்பிட்றேன். அந்தரங்கத்தில் புசிக்கிற அப்பம் இன்பமாக இருக்கும் அப்படின்னு நான் உங்களை கூப்பிட்றேன். இல்லை இல்லை இல்லை, அவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரிடத்தில் நீங்கள் வாங்க. பேதைகள் அவரிடத்தில் வரும்போது அவர்கள் திசை கெட்டு போகிறதில்லை. 19வது சங்கீதத்திலே தேவனுடைய வார்த்தையினுடைய நிலையை குறித்த ஒரு விமர்சனத்தை சங்கீதக்காரன் கொடுக்கும்போது சொல்லுகிறான், அது பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். It will bring the foolish into the sense. அதாவது ஜனங்களுடைய வேதவசனம் சொல்லு, வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜனங்க அறிவில்லாமல், என் ஜனங்கள் அறிவில்லாமல், lack of knowledge, because the lack of knowledge people are perishing. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் ஊழல் பண்ணி அரசியல்வாதிகள் ஜனங்கத்தை ரொம்ப ஏமாத்துறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? எது இல்லாததுனால, படிப்பறிவில். படுறானா படிக்கவும் மாட்டேங்கிறான். அப்போது நாலேஜும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவனுக்கு என்னென்னே தெரியல. மற்ற நாடுகளிலெல்லாம் தேர்தல் நடக்கும்போது அவன் எல்லாத்தையும் பார்க்குறான். எக்கானமி எப்படி இருக்குன்னு பார்க்குறான், இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறான். இந்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா நமக்கு என்ன பாலிசியை கொண்டு வர போகுது, அவன் திங்க் பண்ணுறது அப்படி திங்க் பண்ணுறான். நம்ம ஊர் அப்படி இல்லைல்ல, உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் எல்லா வீட்டுக்கும் கிரைண்டர் கொடுப்பார், மிக்சி கொடுப்பார், டவுசர் கொடுப்பார்னு உடனே இவனுக்கு டவுசரும் இதுதான் தெரியுது ஒழிய பாலிசி எல்லாம் ஒன்றுமே தெரியாது. தெரியும் நல்லா. lack of knowledge people are perishing. இன்னைக்கு நாம் அப்படி இருக்கக்கூடாது. தேவனை அறிகிற அறிவு நம்மளை நல்லா வச்சிருக்கோம். அப்போது வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கு உங்கள் எல்லாரையும் உணர்வுள்ளவர்கள் ஆக்கவும் நீங்கள் வாழ்க்கை கட்டப்படுவதற்கும் விருத்தி அடைவதற்கு தான் கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். ஆமென். அப்போ அதுக்கு என்ன தேவை? தேவ ஆலோசனை தேவை. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது? தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் என்ன தங்கும்? அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய வசனமாகிய விதையை இன்னைக்கு காலையில் உங்கள் மத்தியில் விதைக்கிறதுனுடைய காரணம் என்னென்னா, அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது என்ன கொடுக்கும்? பலனை கொடுக்கும். ஆண்டவர் சொல்றார், என் வசனத்தை நான் வெறுமையாய் அனுப்புகிறதில்லை, அது அனுப்பின காரியம். ஆகவே இந்த உலகத்தில் நீங்கள் மேன்மை அடைகிறதுக்கான அடிப்படையே அதுதாங்க. ஹேவ் த ஃபியர் ஆஃப் காட். ஃபியர் ஆஃப் காடுங்கிறது சும்மா காலையில் எழுந்திரிச்சு 2 அதிகாரம் வாசிக்கிறது, சும்மா ஒரு 2 பாட்டு பாடுறது, குடும்ப ஜெபம் பண்ணுறது, இதுலாம் கிடையாதுங்க. இந்த பிரமாணத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஃபிட் பண்ணணும். ஏன்னா சில விஷயங்கள் இப்படிப்பட்ட பிரமாணத்துக்குள்ளே இருந்தால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அந்த பிரமாணத்துக்கு விரோதமாக அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா
அது என்ன ரிசல்ட் வரணுமோ அது என்ன செய்யாதுங்க. ஆமாம், இப்போது மோட்ரு வந்து சுற்றுறதுக்குன்னு ஒரு பிரமாணம் இருக்குது. அந்த ஆங்கிளில் சுற்றினா தான் எது பம்ப் ஆகும்? தண்ணி பம்ப் ஆகும். அது ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுச்சுன்னா டேங்க்கில் இருக்கிற தண்ணியை இழுத்து கொண்டு போய் கிணத்துல தள்ளிவிடும். உங்களுக்கு புரியல இன்னும் நான் சொல்கிறது? ஃபிசிக்ஸ் வந்து எப்படின்னா அது வந்து ஒரு பிரமாணம். அது என்ன ஆன்டி கிளாக் வைஸாக கிளாக் வைஸாங்கிறது அது என்ன டிசைன் பண்ணியிருக்கிறான்னு அது அப்படி தான் இருக்குங்க. அது சுற்ற வேண்டிய டைரக்ஷனில் ஃபிசிக்ஸ் பிரின்சிபிள் அது சுற்றுச்சுன்னா தான் கீழே இருக்கிற தண்ணி அது என்ன பண்ணுங்க, பம்ப் பண்ணி மேலே கொண்டு போகும். அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுதுன்னு வைங்க, என்ன ஆகும்? இப்போ இந்த ஃபேன் இப்படி சுற்றுது, மேலே இருக்கிற காற்றை கீழே தள்ளுது. இதே ஃபேன் இப்படி சுற்றுச்சுன்னு வைங்க, என்ன பண்ணும்? கீழே இருக்கிற காற்றை மேலே தள்ளு, இருக்கிற பேப்பர்லாம் மேலே வரக்கும். ஏன்னா அது அப்படி தான் சுற்றினது, அது அந்த பிரமாணத்தில் தான் இயங்குனது. அப்போது ஒரு 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 மோட்டார் இயந்திரம் என்ன நிலையில் அது இயங்கணுமோ அது இயங்கினாதான் கிணத்துல இருக்கிற தண்ணியை பம்ப் பண்ணி அது எங்கே கொண்டு போங்க, டேங்க்கு கொண்டு போகும். அது ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுச்சுன்னா அது டேங்க்கில் இருக்கிற தண்ணியை பம்ப் பண்ணி எங்கே கொண்டு வந்துடும்? கீழே கொண்டு வந்துடும். நான் அவனும் சொல்கிறேன், மோட்டரை போடுறேன், இவ்வளோ 1 மணி நேரமாக ஓடுது, தண்ணி வரல. தண்ணி எங்கே வரும்? தப்பான ஆங்கிளில் சுற்றிக்கிட்டு இருக்குது ராஜா. பிரமாணம் மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய வசனத்தின் பிரமாணத்துக்குள்ளே நீ வந்து அது என்ன விதமான ஃபிசிக்ஸில் செயல்படுதோ அப்படி செயல்பட்டால் தான் யூ கேன் ஃபைண்ட் த ரிசல்ட். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதில் அதில் கிடைக்கும். அது உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொருந்தும், உன்னுடைய குடும்ப வாழ்வியலுக்கும் பொருந்தும். உன்னுடைய வருமானம், உன்னுடைய கையின் பிரயாசம், உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய சம்பாத்தியம், உன்னுடைய பிஸ்னஸ், உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அது ஆகும். ஆகவே வேதத்தில் இந்த காலவேளையில் நாம் தியானிக்கிற வசனத்தின்படி ஞானம் நம்மை கட்டும், ஞானம் நம்மை அலங்கரிக்கும், ஞானம் நம்மை ஆசீர்வதிக்கும். இது மூணு லெவலுங்க. அது முதல்ல கட்டப்படணும். கட்டப்பட்ட பின்பு அது என்ன பண்ணப்படணும்? அலங்கரிக்கப்படணும். அலங்கரிக்கப்பட்ட பின்னு அது தேவனால் அது என்ன பண்ணப்பட்டிருக்கணுங்க? ஆசீர்வதிக்கும். இதுதான் குட் சைன் that we are established by the wisdom of God. தேவ ஞானத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதனுடைய அடிப்படை அதுதான். இந்த அடிப்படை நிலைப்பாட்டுக்குள்ளே இந்த பிரமாணத்துக்குள்ளே இன்றைக்கி நம்ம லைஃப் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி ரன் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். அது இல்லைன்னா எங்கேயோ தப்பு நடக்குதுன்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேதமையை விட்டு விலகி தேவ ஞானத்தின் அறிவுக்குள்ளே நீங்கள் கடந்து வாருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், கட்டுவார், அலங்கரிப்பார், விருத்தியடை செய்வார். அந்த கிருபையும் பாக்கியமும் உங்களுக்கும் உங்கள் வாழ்வுக்கும் உண்டாக வேண்டும் என்கிற ஜெபத்தோடு பிரார்த்தனையோடு தேவ வசனத்தை நிறைவு செய்கிறேன். கிருபை உங்களோடு இருப்பதாக. யாவரும் எழும்பி நிற்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் நீர் தந்த உம்முடைய வசனத்திற்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை கட்டப்பட, அலங்கரிக்கப்பட, விருத்தி அடைய நீர் கிருபை செய்யும். இன்னைக்கு பார்வோனுடைய அழுத்தங்கள் எங்கள் பிடரியின் மீது உட்கார்ந்திருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு அது அடையாளம் காண எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய இரத்தத்தினால் உண்டாகிற ஒரு விடுதலை எங்களுக்கு உண்டாகட்டும். நீர் எங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்க நீர் விரும்புகிறீர். அடிமைகளாக இருந்த ஜனத்தை ஒரே நிமிஷத்தில் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் ஐஸ்வர்யவான்களாக்கி ஜனத்தை புறப்பட வைத்தது. அவைகளெல்லாம் நிழலாட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிஜமாய் இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினிடத்தில் வருகிறோம், இடத்துல வருகிறோம். உமக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை ஆகிய பயத்தை நாங்கள் கொடுக்கிறோம். அசட்டைகளும் அலட்சியங்களும் எங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கட்டும். தேவனுடைய ஒழுங்கையும் தேவனுடைய பிரமாணத்தையும் மதித்து நடக்கிற பண்பை எங்களுக்கு தாரும். எல்லாம் தெரியும் என்கிற அந்த கர்வம் எங்களை விட்டு நீங்கட்டும். பணிவையும் தாழ்மையை எங்களுக்கு தரும்படி ஜெபம் பண்ணுகிறேன். எங்கள் இருதயமே எங்களை அநேக நேரங்களில் குற்றவாளிகளாக தீர்க்கிறது ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய தெய்வீக கருணையும் கிருபையும் எங்களை காக்கும்படி ஜெபம் பண்ணுகிறேன். வந்திருக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த வாசனத்தினால சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மேடையில் நின்று கூப்பிடுகிற சத்தம் எது என்பதை இந்த
நாளிலே அடையாளம் கண்டுகொள்ள நீர் கிருபை செய்யும். இந்த பேழியாளினுடைய சத்தத்தையும் தேவனுடைய சத்தத்தையும் இன்றைக்கு அடையாளம் கண்டுகொள்ள நீர் கிருபை செய்யும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அது உள்ளும் புறமுமாய் சென்று மேய்ச்சலை கண்டடையும் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த அடையாளம் காண முடியாதபடி பேதலித்து போய் தங்கள் வாழ்க்கையை நட்டமாக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக இந்த காலவேளை நம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறேன். இப்பொழுதாகிலும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். அவருடைய நஷ்டங்கள் அனைத்து லாபமாய் மாறுவதாக, அவருடைய கஷ்டங்கள் மாறுவதாக, அவருடைய துன்பங்கள் இன்பமாய் மாறுவதாக, அவருடைய வேதனைகள் களிப்பாய் மாறுவதாக, இழந்து போனவைகள் எல்லாம் மறுபடியும் கிடைப்பதாக. அதற்கு உம்மிடத்தில் வர, உம்முடைய சத்தத்தினிடத்தில் வர நீர் கிருபை அருளச் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் உணர்வுள்ள இருதயத்தை தந்து நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதி. வந்திருக்கிற நம்முடைய ஜனத்தின் மீது நம்முடைய கிருபை நீர் தந்து நீர் வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தி வழி நடத்தும். எல்லா கணமும் துதி மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். ஆவியும் மணவாட்டியும் வாய் என்கிறார்கள், கேட்கிறவனும் வாய் என்பானாக. மாரநாதா ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். மாரநாதா ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். மாரநாதா ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா.